அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சையதனா வ நபிய்யினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது அதத ஹல்கி வ ரضا நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிضا நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா. وقد قال الله تعالى في كلامه القديم وفي فرقان الكريم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الطهور شطر الإيمان والحمد لله تملأ الميزان وسبحان الله والحمد لله تملأان أو تملأ ما بين السماوات والأرض والصلاة نور. சர்வ புகழும் சக்தி வாய்ந்த முழு உலகையும் படைத்து பரிபாலனம் செய்கின்ற அதிபதியாகிய ஹக்கு சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாதாக. சாந்தியும் சமாதானமும் அஃபுவும் ஆஃபியத்தும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற சத்திய சீலர்களான உத்தமல்கள், நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சுகதாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கிருபையும் கடாட்சமும் என்றென்றும் உண்டாகுவதுடன் சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் சையீதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தை பின்பற்றிய சத்திய சீலர்கள் அஹ்ல பைத்துகளுக்கும் உத்தம சஹாபாக்களுக்கும் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிஹீன்கள் சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை விரிவாக படைத்து இந்த உலகத்திலே பல்வேறான கோணங்களில் பல்வேறான படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த பூமியில் அல்லாஹ் பல்வேறான புதை பொருள்களை அல்லாஹ் உயிராகவும் ஜமாதாத்துக்களாகவும் மனிதனுக்கு அன்றாட தேவைக்கு தகுதியுடையதாகவும் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். எல்லாத்தையும் வைத்த அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எது கிடைக்க வேண்டுமோ, எது அத்தியாவசியமோ, எது
அத்தனை நியாமத்துக்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கின்றதோ அதையெல்லாம் அல்லாஹ் தனது கரத்திலே விண்ணிலே வானிலே வைத்து வைத்தான். அதனுடைய நோக்கங்கள் என்ன? மனிதன் இந்த பூமியை நோண்டி ஒரு உலோக பொருள் எடுப்பதானாலும் மறுமையிலிருந்து இவனுக்கு அறிவிப்பு வரணும். அரிசியிலிருந்து அல்லாட்டிருந்து அறிவிப்பு வரணும். அல்லது தாவர பொருள்கள் விளைவதானால் அரிசியிலிருந்து அல்லாஹுடைய அந்த வானத்திலிருந்து இவனுக்கு அனுமதி வரணும். ஒரு மனிதன் சராசரியாக இறப்பதானாலும் பிறப்பதானாலும் சிசுக்கள் உண்டாகுவதானாலும் அழிவதானாலும் சிதைவு ஏற்படுவதானாலும் அனைத்திற்கும் அதிபதியாகிய அல்லாஹ்விடத்திலிருந்து விண்ணிலிருந்து இந்த மண்ணை நோக்கி செய்தி வரணும். அதற்கு பிறகுதான் ஒவ்வொன்றாக நடைபெறுகின்றது. உலகத்தில் அநேகர்கள் யூகங்களை கொண்டு பேசுகிறாங்க. யூகம் வெற்றி பெறுமா, விதியா மதியா? இந்த விதியை ஒரு மதி ஒரு காலமும் வெல்லாது. சில வானிலை அறிக்கைகளில் சில முன்னறிவிப்புகளை செய்வதெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கின்ற அறிவு ஆற்றல்களை தெளிவாகியதற்கு பிறகுதான் அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அது எல்லா துறையிலுமே இந்த உலகத்தில் உண்டு. ஒரு சில மறைபொருளை கண்டுபிடிப்பதற்கு, ஹசானாக்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு விதமான கருவியை மனிதனால் அவனுடைய அறிவு ஆற்றலால் விண்ணிலிருந்து இந்த மண்ணை நோக்கி அவனுக்கு அறிவை கொடுத்து இந்த இரும்பை கொண்டோ காந்தத்தை கொண்டோ ஏதோ ஒரு செயல்பாட்டை கொண்டோ கீக் கீக் என்று கத்துகின்ற ஒரு செல் போட்டு அல்லது அதை வேறு ஒரு ரூபத்தில் கரண்ட்டை போட்டு சார்ஜ் பண்ணி அதை கொடுத்து அதன் மூலமாக அவன் ஆய்வு செய்கின்ற பொழுது எந்த பூமியின் மீது கொண்டு வைக்கின்றானோ இடத்துல அங்கே கத்துச்சின்னு சொன்னால் அந்த பொருள் அங்கே இருக்குன்ற அர்த்தம். இவன் நினைத்து போகக்கூடிய பொருள் அங்கே இருக்குது. கற்கள் இருக்குது, வைரங்கள் இருக்குது, உலோகங்கள் இருக்குது, வெள்ளி இருக்குது, தங்கம் இருக்குது. இவ்வாறாக அந்த விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்து செய்தி வராமல் எத்தகைய ஒன்றையும் மனிதர்களுக்கு அறிவாற்றல்களாக கல்விகளாக அல்லாஹ் தருவதில்லை. உலோகப் பொருள்கள் பல வகை. அவைகளிலே இரும்பு, நித்தியம், தங்கம், வெள்ளி, இரும்பு, வைரம், வைடூரியம், கோமேதம், கற்கள், பிறகு இன்னும் எண்ணிலடங்கா மதிக்க முடியாத பொருள்களை அல்லாஹ் இந்த பூமியின் மீது வச்சிருக்கான். அத்தனையும் வானிலிருந்து தான் விண்ணுக்கு வருது. அதை மனிதனுக்கு காட்டித் தருவது மலை துளிகளாக அமைந்திருக்கின்றது. இந்த பூமி செத்து வறண்டு பித்து பிடிந்து கிடந்து அது வெடிப்பாக வந்தபோது அல்லாஹ் அவைகளை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி காட்டி கொடுப்பதற்காக வேண்டி மலை துளியை விண்ணிலிருந்து மண்ணுக்கு அனுப்புகிறான். சில பேர் சொல்லுவதை பார்த்துருக்கலாம், மலை துளி உயிர் துளி, விண்ணின் துளி மண்ணின் உயிர் என்று சொல்வாங்க. இது இன்றைக்கி இந்த அரசியலில் அதில் இதில் போய்கிட்டு எல்லாமே அரடை செல்லாம் அரசட்டி போட்டுக்கிட்டு சொல்கிற வார்த்தை. ஆனால் அன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், யுஹில் அருள பவித மௌத்தியஹா, இந்த பூமி செத்து கிடந்த போது அந்த பூமியை, வறண்ட பூமியை நாம் ஹயாத்தாக ஆக்குவதற்கு விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி நாம் மலைகளை நீர்களை இறக்கி வைத்தோன்றான். இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு விஞ்ஞானிகள் தானாந்துருத்தின்னு சொல்கிறான். இந்த விஞ்ஞானிகளுடைய தலைவர் ஈரையில் 14 உலகத்திற்கும் சிறப்பு மிக்க தலைவர் என் உயிர் தாகா அஹமது அல் முஜ்தபா முஹம்மது அல் முர்த்தல்லா சையீதுல் காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கின்ற ஆற்றல்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள். விஞ்ஞானியை நம்புறவன் கைபை நம்புறதில்லை மனிதன். ஏன் அவன் கைபை நம்ப மாட்டான்?
அவனுடைய அறிவு, அவனுடைய மூளை திமாக் முஹ் மாஃபீஹி, அதனால் அவன் நம்புறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கார்களே எல்லா துறையிலையும். அதாவது இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நுபுவத்து கொடுப்பதற்கு முன்னாலேயே மரங்களும் செடிகளும் கொடிகளும் மாநபியின் வருகையின் போது திக்ர் செய்ததிலிருந்து உலகம் மடியும் வரை அத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறான துறைகளை சொல்லி கொடுத்துட்டு காமிச்சு ப்ராக்டிக்கல் ரீதியாக செலுத்திட்டு போயிட்டாங்க. ஒரு இடத்தில் போய் கொண்டிருக்கும் போது நீர் இல்லை. பூமியின் மீது காலை வைத்து தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு சுற்றி தேய்ச்சாங்க. தண்ணீர் பீரிட்டு எழுத்துவது. இன்னொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் இல்லை, அப்படி செய்யவில்லை. தோழர்களை பார்த்து கேட்டாங்க, நீர் யார் இடத்துலாவது இருக்கா? அப்போ அலி இப்னு அபீ தாலிப் வேகமாக வெகு தூரம் சென்று 2 குடங்கள் எடுத்து செல்கின்ற ஒரு மூதாட்டி இடத்தில் நீர் கேட்கும்போது அவள் மறுத்தாள். உனக்கு தேவை என்ன, அத்தனை தர்றேன்னு சொல்லி அந்த தண்ணீரை வாங்கிட்டு வந்தார்கள். இன்னொரு இடத்தில் என் உயிருக்கும் மேலான முஹம்மது அல் முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரலுக்கு மத்தியிலே ரிஸ்கையும் பாலையும் வர வைத்தார்கள், நீரையும் மதிமயங்கி பொங்க வைத்தார்கள். அப்போ இதெல்லாம் எந்த விஞ்ஞானத்தில் கட்டுப்பட்டது? அஞ்ஞான காலத்தில் விஞ்ஞானத்தை முதலாவதாக வெளிக்கொண்டு வந்ததாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் வைத்திருந்த தடியை நீர் இல்லாத போது ஒரு பாறையின் மீது அடித்தார்கள். 12 பிரிவுகளாக வெளியானது. அதிலே அந்த மக்கள் புழங்கினார்கள் என்ற சம்பவத்தை இன்னைக்கு நாம் பார்க்க முடியுது. இப்போ விஞ்ஞானம் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த விஞ்ஞானத்தை இன்றைக்கு அஞ்ஞானிகள் மறுக்கிறாங்க. இஸ்லாத்துடைய விஞ்ஞானத்தை எப்படி மறுக்கிறாங்கண்டா, இவங்க தான் அந்த வழியில் கொண்டு போய் எல்லாத்துக்கும் நேரான வழி காமிக்கிறது மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் சொல்லிட்டான், என்னுடைய கைவசம் இருப்பா, பேதிகள் ஹைர் இன்னக்கா அலா குல்லி ஷைஇன் கதீர் கலிமாவில் சொல்கிறோம். ஆனால் ஆயத்தில் சொல்கிறான், குல் நபியை மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்க, சொல்லுங்க, இன்ன ரப்பி என்னுடைய இரட்சகன் எபுசுத்துர் ரிஸ்கல் இமையேஷா விண்ணில் இருந்த பூமிக்கு ரிஸ்கை விசாலமாக விரித்து வைத்திருக்கின்றான். வயகுதிர் நாடியவர்களுக்கு அதி விசாலமாக தர்றான், நாடியவர்களுக்கு மிக்தார் அளவை ஏற்படுத்திடுறான். வலாக்கின் அக்தர் நாஸ் அதிகமான மக்கள் லா யஅலமூன் விண்ணில் இருந்து இந்த பூமிக்கு ரிஸ்க் வருது என்பதையே மறந்துட்டாங்க. இப்போ மழை வருது, ஒரு இடத்துல அடித்து அப்படியே நாசமாகுது. இஸ்லாத்தில் ஒரு இடம் சிதைக்கு வர்றது லானத்தின் காரணமாகத்தான். அலா லானத்துல்லாஹி அலல் காதிபீன், நியமத்தை பெற்று லானத்தை அதிகமாக செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இடத்திலே 1 விபச்சாரம், 2 வட்டி, 3வது நீதமில்லாத கட்ட பஞ்சாயத்து, 4வது அடக்கி ஆளும் அடக்குமுறை உள்ளவன். இந்த 4 பேரும் ஒரு இடத்துல வாழ்ந்தாண்டா நீதமில்லாத இடத்துல அங்கு சிதைவுகள் வரும். ஒன்று பூகம்பம் வரும், அல்லது பூமி வெடிக்கும், அல்லது தண்ணீர் வரும், அல்லது கட்டடங்கள் இடிஞ்சு விழுகும், அல்லது ஏதாவது ஒரு லாயனத். இது யாருடையது? வஃபிஸ் ஸமா இஸ்குஹு, அந்த வானத்தில் ரிஸ்க் வச்சிருக்கானே அவனுடைய செய்தி. அந்த தண்ணியை பொத்து விட்டு அனுப்புறதும் அவன் தான். வகீலல் மாவு குளியல் அம்ரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சொன்னான். விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் ரகசியத்திலிருந்தும் வெளியாக்கப்பட்ட தண்ணி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமை அழிச்சிச்சு. 83 பேர் சொச்ச நபர்களை தவிர, ஆடு மாடு மிருகங்களை தவிர. அதிலிருந்து உற்பத்தி ஆகும்போது இந்த சைத்தானை மட்டும் ஏறுறான்னு சொல்லாமல் இருந்தால் அந்த கழுதையை பார்த்தாலே சைத்தான் ஏறுன்றவனை
இவன் பச்சைக்குண்டு ஏறினது தான் இப்போ மிஸ்டேக்காக போச்சு. இல்லைன்னா இவன் அன்றைக்கே தொலைஞ்சிருப்பான். என்னமோ காரணம், அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஹயாத்தும் மௌத்தும் ரிசுக்கும் சிதைவும் ஆக்குதலும் அழிக்குதலும் முழு பொறுப்பும் நம்முடைய இரட்சனாகிய அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறந்ததன் நோக்கம்தான் இந்த உலகத்தை பொறுத்தவரை மிக மிக துர்க்குணம் உடையவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நற்குணங்கள் என்பது இல்லை, விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை. அடுத்தவர்களை பார்த்து வாழ விடாமல் தடுத்து நீ இருப்பதை விட மரணிப்பது மேல் என்று நேரால் வாய்களால் அவர்கள் சாபமிடுவதை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், இஸ்லாத்தை புரிய வேண்டும், இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை விளங்க வேண்டும். விளங்கிய முறையில் நாம் அமல் செய்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு உயர்வு அடைவோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து முழுமையான ஹிதாயத்தை தந்தருள்வதுடன் நீதி நேர்மை உண்மையில் நாங்கள் உரைத்து நின்று வாழ அருள்பாலிப்பாயாக. ஹிதாயத்தில் எங்களை ஸ்தலமாக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். வஹ்தினா யா ஹய்யு யா கய்யூம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.